கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் இரக்கம் காட்ட வேண்டாம் எனவும் சோதனைகளை அதிகப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். செய்தியாளர் சசிதரன் பழனிவேல் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் இரக்கம் காட்ட வேண்டாம் எனவும் சோதனைகளை அதிகப்படுத்தவும் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் போதிய மருந்துகள் கையிருப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேவைக்கு அதிகமாகவே ஃபோமபிசோல் மருந்து கையிருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று பதிலடி கொடுத்துள்ளார். இதனிடையே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பாஜக அறிவித்த 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கட்சி நிர்வாகிகள் இன்று வழங்கினர். மறுபுறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் இன்று அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மலைப்பகுதியில் 3வது நாளாக நடந்த சாராய வேட்டையில் 2500 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 200 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சசிதரன், காவல்துறை தேடுதல் வேட்டையில் இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர்? எவ்வளவு சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது? விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளான கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற அதிரடியான சோதனையில் 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 876 சாராய வியாபாரிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4657 லிட்டர் சாராயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது தொடர்பான சாராய வியாபாரிகளின் வேட்டை தொடரும் எனவும் காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.